ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க சம்மர் ஸ்பெஷல் குளு குளு குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோங்க. அது வந்து மட்கா குல்ஃபி, பாட் குல்ஃபி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கடையில் மட்டும் கிடைக்கிற இந்த குல்ஃபி வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு திக்கான மில்க் எடுத்திருக்கேங்க. ஃபேட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மில்க் எடுத்திருக்கேங்க. இது ஆரோக்கிய மில்க் எடுத்திருக்கேங்க. நல்லா கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுங்க, அந்த சூடான பால் போட்டு இந்த மில்கில் கலந்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு நேச்சுரலாக கலரும் கிடைக்குங்க, அதே மாதிரி ஃப்ளேவரும் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சர் அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காவோட விதையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 6 வந்து மிளகு சேர்த்துக்கிட்டாங்க. கருப்பு குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக பாதாம். நீங்கள் எவ்வளோ குல்ஃபி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம வந்து பவுடராக அரைச்சிக்க போகிறோங்க. இது அரைச்சி சேர்த்துனா தான் நம்ம கடையில் கிடைக்கிற குல்ஃபிலாம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்த மாட்டாங்க. நம்ம பசங்களுக்கும் செய்கிறோம், நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறனால இவ்வளோ நல்லா ரிச்சாக செய்கிறோங்க. அவங்க வந்து வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை பிரெட் க்ரம்ஸ் போட்டு செஞ்சுருவாங்க. இது மாதிரி பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்படி குறன்னு இருக்கணுங்க. ரொம்ப வந்து அடிச்சிட்டோம்னா அதில் இருக்க எண்ணெய் வெளியில் வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. இது மாதிரி வந்து ஃபைன் பவுடராக இருக்கணுங்க. அது மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த மில்க் நல்லா ஓரத்தில் சுரண்டி விட்டுங்க, திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குல்ஃபிக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு போட்டுக்கிறேங்க. பால் பவுட்ரு போட்டுட்டோம்னா செஞ்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த பால் வந்து நல்லா திக்காயிடுங்க. அதுக்காக தான் பால் பவுட்ரு சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வந்து அந்த பாலை வந்து காய்ச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம பால் பவுட்ரு போட்டு செய்கிறப்ப சீக்கிரம் அந்த இது வந்து திக்காயிடுங்க. இப்போ கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 1 கரண்டி தான் சேர்த்துக்கிறேங்க. இது சின்ன கப்பில் 1 கப் இருக்குன்னு வைங்களேன், அவ்வளோதான் சேர்த்துக்கிறேங்க. கண்டன்ஸ் மில்க் சேர்த்துறப்ப இன்னும் நமக்கு திக்காகவும் இருக்குங்க, அதே மாதிரி நல்லா ஃப்ளேவர் ரிச்சாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதுவும் நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதே மாதிரி அதே கரண்டியில் வந்து 1 கரண்டி எடுத்துருக்கேங்க. இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிதுங்க. வீட்டில் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா இப்போ சம்மர் சீசனுக்கு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. இது மாதிரி ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வெளியில் போய் அவங்க எப்போ செஞ்சு வச்சுருக்காங்களோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீம்ஸுங்க. நம்ம இப்படி வந்து வாங்கி ஒவ்வொரு பேக்கெட் வச்சிட்டோம்னா இது வந்து இப்போ 5 தடவை 6 தடவை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. கம்மி விலை தாங்க. நம்ம ஐஸ்கிரீம் போய் கடையில் வாங்கி சாப்பிட்ற விலைக்கு நம்ம வீட்லேயே இது மாதிரி வாங்கி வச்சு செய்கிறதும் பார்த்தா கம்மியாக தான் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா பொருளாக சேர்த்து செய்கிறோங்கிற திருப்தியும் இருக்குங்க. இப்போ அந்த பவுடரும் சேர்த்து நான் கலந்துட்டேங்க. அந்த பவுடர் வந்து ரொம்ப சேர்த்து கலந்தோம்னா அந்த நட்ஸ் எல்லாம் வெந்த மாதிரி ஆகிடுங்க. அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல பால் வந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சுடு பால் அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டோங்க. இதுதான் கன்சிஸ்டன்சிங்க. பாருங்கள், இப்படி வந்து ஸ்பூன்லேயோ இல்லை வந்து நம்ம அந்த கரண்டிலேயோ எடுத்தோம்னா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களாங்க. இது மாதிரி வந்து அந்த கரண்டிலேருந்து ஒட்டாமல் இருக்கணும், ஒட்டி இருக்கணுங்க. தொட்டால் கூட பாருங்கள் இப்படி இருக்கணுங்க. அது மாதிரி தான் கன்சிஸ்டன்சி. அப்போ நமக்கு நல்ல மில்க் வந்து திக்காயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ வந்து இதை நல்லா ஆறின உடனே நம்ம எந்த இதில் செட் பண்ணிக்கிறோமோ அதில் வந்து செட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுங்க. இன்னும் திக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த அடியில் பிடிக்கிற மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் இது மாதிரி வந்து இந்த குல்ஃபி பாட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. இது வந்து நான் ரீயூஸ் தான் பண்ணிக்கிறேங்க. மட்டில் வந்து கிடைக்கிற பாருங்க நல்ல சில்லாயிடுச்சுங்க. அதுக்கு தான் தொட்டு காட்டுறேன். சில்லானதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி வந்து நீங்கள் மண்பானையில் வந்து இந்த குல்ஃபி பாட் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க. இப்போ அதுலேயும் வாங்கி செய்யலாங்க. இல்லை இது வந்து பீங்கான் குல்ஃபி பாட்டுங்க. இதில் தான் நான் இன்றைக்கி வந்து போடுறேன். மேலே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நட்ஸ் ரிச்சாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நட்ஸு பாதாமும் பிஸ்தாவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே வந்து ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக 5 to 6 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 8 மணி நேரம் வச்சா கூட நல்லாயிருக்குங்க. நல்லா வச்சு செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாட் குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி வந்து கவர் பண்ணால் தான் அது வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாமல் ஐஸ் வந்து ஐஸ்கிரீம்
க்ரீமி டெக்ஸ்சர்லேயே இருக்குங்க. அதுக்காக தான் இப்படி நம்ம வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வந்து இது மாதிரி ஒரு சில்வர் ஃபாயிலோ போட்டு கண்டிப்பாக கவர் பண்ணிடணுங்க. மீதி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதையும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கு மாதிரியே வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து நட்ஸு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்து சில்வர் ஃபாயில் போட்டுட்டு டைட்டாக wrap பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டா சூப்பராக நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன் நான். நம்மளோட குல்ஃபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. 6 மணி நேரம் தான் வச்சேங்க நான். கொஞ்சம் வீடியோக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஓவர் நைட் வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. நான் ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நைட் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. பாருங்கள், இதுக்கே நமக்கு நல்லா திக்காக எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நம்மளோட குல்ஃபி வந்து எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஜிலு ஜிலுன்னு இந்த சம்மரில் இது மாதிரி வந்து ஆரோக்கியமான ஐஸ்கிரீம்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கே கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தானேங்க. ஒன்றுமே இல்லை, பால் மட்டும் இருந்தால் போதுங்க. பால் பவுடர் சர்க்கரை இருந்தால் போதும். நம்ம பாருங்கள், இது கரண்டிலேயும் ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் வந்து 4 to 5 hours தான் வச்சேங்க. அதனால தான் இவ்வளோ இதாக இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடையில் கிடைக்கிற அதோட நல்ல சூப்பர் டேஸ்ட்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வருங்க. குல்ஃபி, பாட் குல்ஃபி. நீங்களும் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.